வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பத்தி தான் அலச போறோம். சமீபத்துல ஒரு அறிக்கை வந்திருந்தது. அதுல தங்கம் வாங்குறத கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. இதை கேட்டதும் பொருளாதார வட்டாரத்திலேயே ஒரு பெரிய அதிர்வலை. அது என்ன, ஏது, அதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான நிலவரம் என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல பிரதமரோட அந்த அதிர்ச்சியான அறிவிப்பு என்னன்னு பார்ப்போம். மே 10ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் பிரதமர் மோடி ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சாரு. நாட்டோட நலனுக்காக அடுத்த ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்குறதையும் வெளிநாட்டு பயணங்களையும் தள்ளி போடுங்க அப்படிங்கிறது தான் அது. இப்போ நமக்குள்ள இயல்பா ஒரு கேள்வி வரும். நம்ம கலாச்சாரத்தில் தங்கம்ங்கிறது வெறும் உலோகம் இல்லை, அது ஒரு சென்டிமெண்ட். அப்படிப்பட்ட தங்கத்தை வாங்க வேண்டான்னு அரசாங்கம் ஏன் கேட்கணும்? இதுக்கு பின்னால என்ன மர்மம் இருக்கு? இதுக்கு விடை தேரணும்னா இந்த பொருளாதார நெருக்கடிக்கான உண்மையான காரணத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் நாம எவ்வளோ தங்கம் பயன்படுத்துறோம் தெரியுமா? சுமார் 700லேருந்து 800 டன்னு. ஆனால் நம்ம நாட்டில் உற்பத்தியாகிற தங்கம் வெறும் 1லேருந்து 2 டன் மட்டும்தான். அப்போ மீதி நம்ம தேவையில் 90%க்கும் அதிகமான தங்கத்தை வெளிநாடுகள்லேருந்து தான் நம்ம இறக்குமதி செஞ்சாகணும். இதுக்காக பல பில்லியன் டாலர்களை நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். இப்படி தங்கத்துக்காக பில்லியன் கணக்குல டாலர்கள் நாட்டை விட்டு வெளியே போறது கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட், அதாவது நடப்பு கணக்கு பற்றாக்குறைய ரொம்பவே அதிகமாக்குது. பெரிய அளவுல தொழில் உற்பத்திக்கு பயன்படாத ஒரு பொருளுக்காக நாம இவ்ளோ டாலர்களை கொட்டி கொடுக்கும்போது அது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பையே கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்படுத்துதுன்னு இந்த அறிக்கை சுட்டி காட்டுது. இதை உலக அரசியலோட கொஞ்சம் தொடர்பு படுத்தி பார்ப்போம். இப்போ மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கிற போர் பதற்றம் காரணமா உலக அளவுல கச்சா எண்ணெய் மற்றும் உரங்களோட விலை எக்கச்சட்டமா ஏறிடுச்சு. இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்மோட 85% எண்ணெய் தேவையை நாம இறக்குமதி மூலமா தான் பூர்த்தி செய்கிறோம். அதனால இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற டாலர்களை தங்கத்துக்காக செலவு பண்றதை விட ரொம்ப அவசியமான எரிபொருளுக்காக முன்னுரிமை கொடுத்து செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். இந்த ஒரு காரணத்துக்காக தான் பிரதமர் சில ஆல்டர்னேட்டிவ் வழிகளை முன்னெடுத்தார். பெட்ரோல் பயன்பாட்டை குறைக்கிறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றது, எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மாறுறது, அப்புறம் ரொம்ப முக்கியமா ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்போ உங்களுக்கு ஒரு லிங்க் புரியும்னு நினைக்கிறேன். வீட்டில இருந்தே வேலை செஞ்சா பெட்ரோல் மிச்சமாகும். ஒவ்வொரு துளி பெட்ரோலும் மிச்சமாகறப்போ அதுக்காக நாம வெளிநாட்டுக்கு கொடுக்க வேண்டிய டாலர்களும் மிச்சமாகும். இது நம்ம பொருளாதாரத்துக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்னு யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ சரிந்த இறக்குமதி மற்றும் அதிகரித்த குழப்பங்கள் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அரசாங்கத்துக்குள்ள நடந்த சில விஷயங்களால ஏற்கனவே ஒரு கடுமையான தங்க பற்றாக்குறை உருவாகிடுச்சு. இதை இந்த டேட்டாவை பார்த்தாலே நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஜனவரி மாசம் 100 டன்னா இருந்த தங்க இறக்குமதி பிப்ரவரியில 65.5 டன்னா குறைஞ்சு ஏப்ரல் மாசத்துல வெறும் 15 டன்னா அதல பாதாளத்துக்கே போயிடுச்சு. கோவிட் டைம்ல நடந்ததை தவிர்த்து பார்த்தா சமீப காலத்துல இந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சியை நம்ம பார்த்ததே இல்லை. இந்த திடீர் வீழ்ச்சிக்கு மக்கள் தங்கம் வாங்காதது மட்டும் காரணம் கிடையாது. இதுக்கு பின்னாடி அரசாங்கத்தோட சில நிர்வாக ரீதியான தாமதங்களும் இருக்கு. முதலாவது, தங்கம் இறக்குமதி செய்ய அங்கீகரிக்கப்பட்ட பேங்க் லிஸ்ட்டை அப்டேட் பண்றதுல ஏற்பட்ட தாமதம். 2வது, சுங்கத்துறை அறிவிப்புகள்ல இருந்த குழப்பம். 3வது, வரி சம்பந்தமான தெளிவின்மை. இப்படி பல காரணங்களால பேங்குகளுக்கே தங்கம் இறக்குமதி செய்ய அனுமதி கிடைக்காம போயிடுச்சு. இதோட உடனடிய ரியாக்ஷன் என்ன ஆச்சு தெரியுமா? இன்டர்நேஷனல் மார்க்கெட் விலையை விட நம்ம ஊர்ல மக்கள் ஒரு அவுன்ஸ் தங்கத்துக்கு 15லேருந்து 16 டாலர்கள் வரைக்கும் அதிகமா பே பண்ண வேண்டிய நிலைமை உருவாகிடுச்சு. உள்நாட்டுல தங்கம் எந்த அளவுக்கு தட்டுப்பாடா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த தட்டுப்பாட்டால சாமானிய மக்களுக்கு என்ன பாதிப்புன்னு அடுத்து பார்ப்போம். இந்த நெருக்கடி 2 வெவ்வேறு உலகத்தை எப்படி பாதிக்குதுன்னு பாருங்க. ஒரு பக்கம் டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ் மாதிரி பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோட பங்குகள் சரிவை சந்திச்சு முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கிராமப்புற விவசாயிகளோட நிலைமை அதை விட மோசம். அவங்களுக்கு தங்கம்ங்கிறது ஒரு ஆடம்பர பொருள் கிடையாது, அவசரத்துக்கு கை கொடுக்குற ஒரு முறைசாரா கடன் அமைப்பு. விலையேறி தட்டுப்பாடு வந்தா அந்த ஏழை விவசாயிகளோட நிலைமை என்ன ஆகுங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறி. சரி, இதுக்கு மாற்று வழியே இல்லையா? அரசாங்கம் அமைத்த இந்தியா இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் வழியாவது தங்கம் கிடைக்குதான்னு பார்த்தா அது மூலியமா வெறும் 1.5லேருந்து 1.8 டன் தங்கம் மட்டும்தான் சப்ளை பண்ண முடிஞ்சிருக்கு. கல்யாண சீசன் ஆரம்பிக்க போற இந்த நேரத்தில் இந்தியாவோட மலை போன்ற தேவைக்கு முன்னாடி இது வெறும் கடுகளவு தான். அப்போ அடுத்த கட்டமா நாம என்னதான் செய்ய போறோம்? இதுல இருக்கிற எதிர்கால அபாயங்கள் என்னென்ன? இப்போதைக்கு நம்ம நிலைமையை பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் கொஞ்சம் குறைவான சீசன் அப்படிங்கிறதால இந்த தட்டுப்பாட்டை எப்படியோ சமாளிச்சுட்டு இருக்கோம். ஆனா கூடிய சீக்கிரமே பெரிய பெரிய பண்டிகைகளும் கல்யாண சீசனும் வரப்போகுது. இந்த நேரத்துல இறக்குமதி பிரச்சனைகளை சரி செய்யாம விட்டு சப்ளை குறைஞ்சு டிமாண்ட் மட்டும் எக்குத்தப்பா எகிரிச்சுன்னா தங்கத்தோட விலை ராக்கெட் வேகத்துல ஏறிடும். இது மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையே உருவாக்கும் அன்னு இந்த ரிப்போர்ட் எச்சரிக்குது. ஸோ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா,
நாம வாங்குற ஒவ்வொரு கிராம் தங்கத்துக்கு பின்னாலையும் நம்ம நாட்டோட பொருளாதாரம் ரொம்ப ஆழமா சம்பந்தப்பட்டிருக்கு. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம நாட்டோட பொருளாதாரத்துக்காக நீங்க அடுத்ததா தங்கம் வாங்குறத கொஞ்ச நாள் தள்ளி போடுவீங்களா? உங்க அடுத்த தங்க கொள்முதலோட பொருளாதார விளைவு என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதுசாவும் பயனுள்ளதாவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட சந்திக்கலாம்.